ஸ்ட்ரெஸ்னால தான் எனக்கு அல்சர் வருதுன்னு சொல்கிறாங்க. ஸ்ட்ரெஸ்னால இன்ஃபர்டிலிட்டி டுடே இஸ் பிளேயிங் அ மேஜர் ஹேவக் இன் த பீப்புள்ஸ் லைஃப் இன் வேரியஸ் ஃபார்மட், ஈவன் கேன்சர்ஸ். Nobody comes and says that I married 6 months, I am pregnant. Invariably, they want at least 1 year or 2 years to settle. See, every night there is an anticipation. But when you keep that anticipation aside and when you start being calculative, that itself will bring so much stress. And இதில் வந்து மேல்ஸ் ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. These people don't even realize that the sperm is very important. Right now, there are 4 males waiting outside with a box of semen. If you go out, you can see them. ஃபார் எக்ஸாம்பிள் கார்டிசால் அப்படின்னு ஒரு ஹார்மோன் இருக்குது. ஸோ இப்போ அந்த ஹார்மோன் வந்து நம்ம ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும். எக்கு ப்ரொடியூஸ் ஆனால் கூட த குவாலிட்டி ஆஃப் தட் எக் இஸ் நாட் குட். அண்ட் அதே மீறி ஒரு பேபி எம்ப்ரியோ ஃபார்ம் ஆனாலும் த குவாலிட்டி ஆஃப் த எம்ப்ரியோ இஸ் நாட் குட். த எண்டோமெட்ரியம் இஸ் ஆல்சோ நாட் ஹெல்த்தி. யூ ஹேவ் அ தின் எண்டோமெட்ரியம். ஸோ ஸ்ட்ரெஸ் வந்து ஆணி வேறையாக அசிக்கும். couple are very successful now, those people who listen to us. சரி, இந்த அம்மா சொன்னால் நம்ம நல்லதுக்கு தான் சொல்கிறாங்க, சரி இப்போ கேட்டு தான் பார்ப்போமே, இந்த டயட் சார்ட் போட்டு. ஐ ஹவ் காட் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் சாட்டிஸ்ஃபைடு கப்பிள்ஸ். ரொம்ப அது வந்து எங்களுக்கு ஒரு அச்சீவ்மெண்ட் மாதிரி இருக்கும். அட் தி எண்ட் டில் தே கோ ஹோம் வித் த பேபி, ஐ வில் நெவர் ஸ்மைல் ஆல்சோ. வணக்கம், நான் டாக்டர் மோனிகா ரோஷினி, கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்ட், ஃபெர்டிலிட்டி கவுன்சிலிங் கன்சல்டன்ட். எஸ், நம்ம வந்து ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு பாட்காஸ்ட்லையும் டிஃப்ரெண்ட்டான நிறைய டாபிக்ஸ் பார்த்துட்டு வரோம். மகப்பேறு மருத்துவத்தில் எண்ணிலடங்கா விஷயங்கள் அடங்கியிருக்கு. அது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வரோம். அப்படி இந்த பாட்காஸ்ட்டில் நாம் பார்க்க போகிறது முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி. ஏன்னா இந்த ஒரு விஷயம் மேல் வீட்டில் இருக்குது, கீழ் வீட்டில் இருக்குது, எங்கள் வீட்டில் இருக்குது, உங்கள் வீட்டிலையா இல்லையா அப்படின்ற மாதிரி வீட்டில் இருக்க எல்லாருக்குமே அடிக்கடி யூஸ் பண்ணுற ஒரு வார்த்தை தான் இது, ஸ்ட்ரெஸ். ஸோ இந்த ஸ்ட்ரெஸ் எப்படி ப்ரெக்னன்சியை, போஸ்ட்மார்ட்டம், ஃபெர்டிலிட்டி, ஐவிஎஃப் இந்த மாதிரி எல்லாத்தையும் எஃபெக்ட் பண்ணுது, என்னெல்லாம் பண்ணலாம், இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் விளக்கி சொல்கிறதுக்கு இன்றைக்கி நம்ம கூட இருக்கிறவங்க டாக்டர் உமையால் முருகேசன், MBBS MD DGO, Director of Sri Kumaran Specialty Hospital, Founder of Aval Trust, President of Kanchipuram Obstetrics and Gynecology Society, Past President of IMA Tambaram, Immediate Past Chairperson of Women Doctor Wings of State IMA Tamil Nadu, Foxy Violence Against Doctors Committee Chairman for 2026, 27 and 28, Executive Committee Member of Chennai Menopause Society and TAPISAR for the year of 2026 and 27. வணக்கம் மேம். ஸோ அழகாக இருக்கீங்க மேம். தேங்க்யூ மேம். யூஸ்வலாகவே வந்து நம்ம நிறைய பேசிகிட்டு இருப்போம். பட் ஒவ்வொரு வாட்டியுமே வந்து எக்ஸாக்டாக ப்ரெக்னென்சி ரிலேட்டடான விஷயங்கள் பேசுவோம். பட் இன்றைக்கி நம்ம பேச போகிறது ஸ்ட்ரெஸ். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த 35 வருஷத்தில் நிறைய இந்த வார்த்தையை கேட்டிருப்பீங்க. அதை பற்றி நிறைய பேசலான்றதுக்காக. ஸ்ட்ரெஸ் வந்து உண்மையிலேயே ஃபெர்டிலிட்டி அஃபெக்ட் பண்ணுதா இல்லை ஒரு மித்தா மேம் இது? இன்றைக்கி உலகத்தில் இருக்க மோஸ்ட் காமன் ப்ராப்ளம் அஃபெக்டிங் த யங்கர் ஜென்ரேஷன் எஸ்பெஷலி வந்து ஸ்ட்ரெஸ் தான். ஸோ நம்ம ஸ்ட்ரெஸ்ஸோட வந்து எந்த ஒரு விஷயத்தையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். அதாவது இன்ஃபர்டிலிட்டி இஸ் ஒன் ஆஃப் த மெனி ப்ராப்ளம்ஸ் விச் இப்போ இருக்க யங்கர் ஜென்ரேஷன்ஸ் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஸ்ட்ரெஸ்னால தான் எனக்கு அல்சர் வருதுன்னு சொல்கிறாங்க, ஸ்ட்ரெஸ்னால தான் எனக்கு டயபெட்டிஸ் வருதுன்னு சொல்கிறாங்க, ஸ்ட்ரெஸ்னால ஐ எம் கெட்டிங் பிளட் ப்ரெஷர், ஸ்ட்ரெஸ்னால இன்ஃபர்டிலிட்டியும். ஸோ த ப்ரைமரி காஸ் வந்து ஃபார் ஆல் தீஸ் இஸ் த ஸ்ட்ரெஸ். ஸோ ஏன் ஸ்ட்ரெஸ் வருதுன்னு வேணால் நம்ம டிஸ்கஷன் வச்சுக்கலாம். பட் ஸ்ட்ரெஸ் டுடே இஸ் playing a major havoc in the people's life in various format, even cancers are increasing. ஏன்னு கேட்குறாங்க, ஏன் மேடம் எனக்கு போய் கேன்சர் வருது, எனக்கு 36 வயசு தானே ஆகுது, எனக்கு வந்து கேன்சர் சொல்கிறீங்களே, வை மேடம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பின்னாடியும் கொஞ்சம் ஜெனட்டிக் இருக்கலாம். பட் அதே ஜெனட்டிக் இன்ஃப்ளூயன்ஸோடு இருக்கவங்களுக்கு 50 வயசில் முந்திலாம் வந்து கேன்சர் வந்துருக்கு. இப்போ வந்து அது 35 வயசுலேயே வர ஆரம்பிக்குது. ஸோ த லைஃப் ஸ்டைல் ஆஃப் டுடேஸ் யங்கர் ஜென்ரேஷன் வந்து இஸ் ஆல்வேஸ் ஃபோக்கஸ்ட் இன் ஸ்ட்ரெஸ். ஏன்னா வாழ்க்கையே இப்போல்லாம் கஷ்டமாயிருச்சு. 2 பேர் சம்பாரிச்சா தான் நம்மளால் வந்து ஒழுங்காக ஒரு குடும்பம் நடத்த முடியும். நம்மளுடைய திங்கிங் ஆஃப் லைஃப் ஸ்டைலே மாறிப்போச்சு. அந்த காலம்லாம் வந்து டிசைர்ஸ் வேர் வெரி சிம்பிள். எனக்கு ஒரு பைக் இருந்தால் போதும், எனக்கு ஒரு 2 ரூம் ஹவுஸ் இருந்தால் போதும், எனக்கு ஐ மீன் இது நம்மளுடைய ஆசைகள்லாம் ரொம்ப சாதாரணமான ஆசைகளாக தான் இருந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா த திங் ஹஸ் பிகம் பிக். ஸோ இப்போ கார் எனக்கு வந்து பேசிக் க்ரைட்டீரியா வந்து ஐ நீட் ஏ கார் அண்ட் ஐ நீட் ஏ ஃப்ளாட் வித் ஆல் அம்யூனிட்டிஸ். எனக்கு எல்லாமே அதுக்குள்ளேயே இருக்கணும். ஸோ ஐ டோன்ட் மைண்ட் ஸ்பெண்டிங்
ஸோ இன்வேரியபிளி வந்து 2 பேரும் வேலை பார்க்குறாங்க, 2 பேரும் லோன் போடுறாங்க. அப்போ அந்த லோனுக்கு ஒரு இஎம்ஐ கட்டுறாங்க. அதோட ஃபேமிலி இஷ்யூஸ் வேறு, இந்த பக்கம் அந்த பக்கம் நிறைய வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா லவ் மேரேஜஸ் நிறைய ஆகுது. ஸோ அதனால் வந்து 2 பேருக்கும் அந்த லவ் ஆரம்பித்து அது கல்யாணத்தில் கல்மினேட் ஆகி 2 பேரையும் கூப்பிட்டு சேர்த்து வச்சு ஒரு கல்யாணம் பண்ணி ஒரு குடும்பம் பண்ணி ஒரு குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்னு வரும்போதே வந்து ஸோ மச் ஆஃப் சேலஞ்சஸ் ஃபார் திஸ் யங் பீப்புள். ஸோ இது எல்லாம் வந்து அப்புறம் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் எங்கே போகும் இல்லையா? அப்போ குழந்தைய பிளான் பண்ணுறதுக்கே அவங்களுக்கு சில நாட்கள் தேவைப்படுது. இப்போ இருக்க யங்கர் ஜென்ரேஷன் nobody comes and says that I married 6 months, I am pregnant. Invariably they want at least 1 year or 2 years to settle. நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்து ஆராய்ஞ்சு எல்லாத்தையும் செட்டில் பண்ணிவிட்டு இப்போ ஓரளவுக்கு எல்லாமே வந்து ஐ திங்க் ஐ ஹவ் டேக்கன் கேர் ஆஃப் ஆல் தீஸ் திங்ஸ், ஸோ நவ் லெட் மீ பிளான் மை சைல்டு அப்படின்னு வரும்போது அவங்களுக்கு அந்த காலத்தில் வந்து குழந்தைகள் வந்து அவங்க கணவன் மனைவி கல்யாணம் பண்ணாங்க, சந்தோஷமாக இருந்தாங்க, குழந்தை வந்துச்சுன்ற கான்செப்ட் இப்போ போயாச்சு. இப்போ கல்யாணம் பண்ணுறோம், நம்ம வாழ்க்கையை கொஞ்சம் செட்டில் பண்ணுறோம், அதிலே ஒரு 2-3 வருஷம் ஆயிடுது. அப்புறம் குழந்தைன்னு வரும்போது அந்த தாட் ப்ராசஸ் வந்த உடனே they get stressed. எஸ். ஸோ அந்த 3 இயர்ஸும் ஸ்ட்ரெஸ்லேயே போயிருப்பாங்க. இப்போ குழந்தை ஆனால் ஆக்சுவலி அவங்க 3 வருஷம் கழிச்சு இப்போ தான் குழந்தைக்குன்னே ட்ரை பண்ணுறாங்க. அது ஸ்ட்ரெஸ் இல்லாமல் அணுகுமுறை பண்ணலாம். பட் த தாட் ப்ராசஸ் எனக்கு கல்யாணம் ஆகி, ஏன்னா சொசைட்டி இஸ் they are part of the society. They are in a society where there are people who love them, who want them to be happy. ஸோ அது அவங்க அம்மா அப்பாவாகவே இருக்கலாம், அவங்க மாமியார் மாமனாராகவே இருக்கலாம், அவங்க அண்ணன் தங்கச்சியாகவே இருக்கலாம். ஸோ தீஸ் பீப்புள் ஆர் த ஒன்ஸ் ஹூ ஆர் புட்டிங் தட் கொஷின். என்னாச்சு கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆச்சு, இன்னும் ஒன்றுமே நியூஸே இல்லையே, இந்த மாதிரி வேர்ட்ஸும் வந்து அக்யூமுலேட் ஆகும். ஸ்லோலி இட் அக்யூமுலேட்ஸ் அண்ட் தேட் காசஸ் அண்ட் ஸோ மச் ஸ்ட்ரெஸ் தட் எங்ககிட்ட வரும்போதே வந்து ஒரு ஹாட் பாட்டில் வந்து உட்காந்துட்டு வர மாதிரி தான் வந்து உட்காடுறாங்க. அண்ட் நாங்கள் நான் இப்போ இஃப் எனி பேஷண்ட் கம்ஸ் டு மீ, ஐ ஆல்வேஸ் கோ த்ரூ திஸ் ஹிஸ்ட்ரி. வாட் வர் யூ டூயிங் ஃபார் த பாஸ்ட் 2 years? 3 வருஷம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? டிட் யூ ஹேவ் ரெகுலர் செக்ஸ் வச்சுருந்தீங்களா? டிட் யூ டேக் எனி ப்ரிகாஷன்ஸ், கான்ட்ராசெப்ஷன்ஸ் எடுத்தீங்களா? நிறைய பேர் வந்து தே சே த டெம்பரவரி மெத்தட்ஸ், நிறைய காண்டம்ஸ், நிறைய கப்பல் காண்டம்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் மெனி கப்பல் சே தட் தே ப்ராக்டிஸ் செக்ஸ் வெரி இன்ஃப்ரீக்வெண்ட்லி. ஓகே. தே அவாய்ட் தட் ஓவிலேஷன் பீரியட். போய் அந்த ஓவிலேஷன் சார்ட்டை போட்டு வச்சுக்கிறாங்க. இந்த நாளில் இந்த நாளில் இருந்தோம்னா நமக்கு குழந்தை நிற்காது அப்படின்னு சொன்னால் அந்த நாட்களில் மட்டும்தான் செக்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. சில பேர் வந்து நான் வந்து வீக்கெண்ட் ஒன்லி சாட்டர்டே ஈவினிங் ஐ வில் ஹேவ் 1 day டாக்டர், வாரத்தில் 1 நாள் அப்படின்றாங்க. ஸோ மச், அதாவது வந்து அந்த ஒரு வாட் ஐ பர்சனலி திங்க் இஸ் த கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப்ன்றது வந்து இட் ஷுட் நாட் பி மானிட்டர்ட் பை தீஸ் ஃபேக்டர்ஸ். True. See, every night there is an anticipation. But when you keep that anticipation aside and when you start being calculative, that itself will bring so much stress இல்லையா? Absolutely. And இதில் வந்து மேல்ஸ் ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. Because males are the dominant partner. So when the woman is telling, no, this week I'm not interested in sex, don't வரும்போது that person undergoes tremendous stress. நிறைய வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா அதனாலே வந்து அந்த செக்ஷுவல் அர்ஜ் அவங்களுக்கு போயிடும். They are not able to perform. So many factors in the male is now cropping up. And these males are coming and telling so many stories to us, which openly I cannot discuss here. Yes. ஸோ பேசிக்கலி ஒரு மேரிட் கப்பலாக இருக்கும்போது மேரிட் கப்பலாக செய்ய வேண்டிய எல்லா வேலைகளையுமே வந்து அவங்க செய்ய ஆரம்பிச்சிட்டாலே மெனி டைம்ஸ் அங்கே இஷ்யூஸ் எதுவுமே இருக்காது. அந்த மாதிரி ஐ ஸ்டில் see couple coming. ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு கப்பலை பார்க்கும்போது. ரொம்ப எஜுகேட்டடாக அவங்க இருக்க மாட்டாங்க. அது நிறையா வாட்டி வந்து பார்த்திங்கன்னா அந்த உமன் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பாங்க. அந்த பையன் ரொம்ப அம்பிஷியஸாக இருக்க மாட்டான். இஸ் ஹாப்பி வித் வாட் இஸ் ஹேவிங் அண்ட் தே ஹேவ் சப்போர்ட், ஃபேமிலி சப்போர்ட். The elders in the house are also very practical people. They don't accuse அப்படின்னு அந்த மாதிரி வரும்போது பார்த்தா மோஸ்ட்லி வந்து பார்த்தா வரும்போதே பாசிட்டிவ் ஆகிட்டு தான் வருவாங்க. அண்ட் தே ரிஜாய்ஸ். இதெல்லாம் நாங்கள் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அடிக்கடி பார்த்த விஷயம். இப்போல்லாம் வந்து எப்போவோ ஒருக்கா தான் பார்க்குறோம். கல்யாணம் 6 மாதத்தில் வந்து ஒரு யூரின் டெஸ்ட் பாசிட்டிவ்னு உள்ளே வரும்போது அந்த சந்தோஷம், அந்த ஜெனியூனான சந்தோஷம். தட் கப்பல் ஹவ் நெவர் பீன் த்ரூ தட் ஸ்ட்ரெஸ் ஆஃப் நாட் ஹேவிங் எ சைல்டு. தே வர் ஜஸ்ட் ஹாப்பி வித் தர் மேரிட் லைஃப். தே டிட் ஆல் திங்ஸ் வாட் எ மேரிட் கப்பல் ஆர் சப்போஸ் டு டூ அண்ட் தென் தே கம் ப்ரெக்னென்ட். இது எவ்வளோ ஒரு அழகான விஷயமா இருக்குது. அதை பார்த்தாலே எனக்கே வந்து அப்படியே தேங்க் காட் தீஸ் பீப்புள் டிடன்ட் கெட் காட் இன் தட் கிளச்சஸ் ஆஃப் திஸ் ஃபாஸ்ட் லைஃப். அண்ட் தட் கேர்ள் இஸ் நாட் ஆம்பிஷியஸ். முக்கியமான விஷயம் வந்து அந்த பொண்ணு வந்து நான் வேலைக்கு போகலை அப்படின்றத வந்து ஒரு தப்பாக நினைக்கல. அவள் சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாள், நான் வேலைக்கெலாம் போகலை டாக்டர் அப்படின்னு சொல்லுவாள். சி தட் மீன்ஸ் ஷீ இஸ் நாட் அண்டர் ஸ்ட்ரெஸ். பட் மெனி அ டைம் த விமன் when they come in, when they say that I've had a break of 6 months டாக்டர், எனக்கு நல்ல ஜாப் கிடைக்கல, அவ்வளோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காங்க. nowadays women are very
ஸ்ட்ரெஸ்ட் அவுட் when they don't have a good job. அதுவும் இப்போ வந்து ஆம்பிஷியஸ் ஒன்று, லைஃப் ஸ்டைலே இப்போ ப்ராப்பர் லைஃப் ஸ்டைலுக்கு 2 பேரும் வேலைக்கு போனாதான் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ மெனி திங்ஸ் வந்து அங்கே போய் உள்ளே உட்காருது. எனக்கு ஒரு நல்ல வேலை வேணும், எனக்கு நிறைய ஆம்பிஷன்ஸ் இருக்குது, அதோட ஒரு குழந்தை வேணும்னு வரும்போது அந்த குழந்தை லாஸ்ட் ஆயிடுது. இதெல்லாம் போயிட்டு அங்கே வரும்போது ஒரு லோனுக்கு போகணும். இமேஜின் த ஸ்ட்ரெஸ். ஒரு காருக்கு ஒரு லோனுக்கு போகணும், வீட்டுக்கு ஒரு லோனுக்கு போகணும், அப்புறம் எவ்ரி மந்த் அந்த இஎம்ஐ கட்டணும். அப்போ தான் ஸ்டெபிளைஸ் ஆவாங்க. ஒரு இன்க்ரிமெண்ட் கிடச்சிருக்கும், சரி இனிமேல் நமக்கு எக்ஸ்ட்ரா இன்கம் நமக்கு வருது, நவ் லெட் அஸ் பிளான் ஏ சைல்டு. ஸோ மச் ஆஃப் திங்கிங், மைக்ரோ பிளானிங் கோஸ் இன் டு த கப்பிள் தீஸ் டேஸ் when they are planning a child. ஸோ இது எல்லாமே வந்து ஸ்ட்ரெஸ் ஆகுது. அந்த ஸ்ட்ரெஸ்ஸோடு வரும்போது அவங்க ட்ரை பண்ணோடனே அந்த குழந்தைன்றது அவங்களுக்கு வரமாட்டேங்குது. அண்ட் எங்ககிட்ட வரும்போது இன்னும் ஸ்ட்ரெஸ்ஸாக வராங்க. ஸோ as you very well told, I actually start counseling them. I just listen to them a lot more than counseling. இந்த கப்பலுக்கு எது பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு ஒரு விஷயத்தை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கே வந்து எனக்கு சம்டைம்ஸ் 2-3 சிட்டிங்ஸ் ஆகும். பிகாஸ் many people will not want to come and talk to us openly about it. டாக்டர் இதுதான் எனக்கு ப்ராப்ளம்னு சொல்லவே மாட்டாங்க. they will be beating around the bush. இவங்க கிட்ட சொல்லலாமா, இந்த டாக்டரம்மா எப்படி நம்மளை அசஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. கேன் வி ஓப்பன்லி டெல் திஸ் பீப்புள்? வெளியில் சொல்கிறாங்க, மேடம்கிட்ட போனால் குழந்தை உடனே நிற்கும்லாம் சொல்கிறாங்க. ஆனால் இந்த அம்மா வந்து ஒன்றுமே நம்மளை தான் பேச விட்டுட்டு கேள்வி கேட்டுகிட்டே இருக்காங்க. எதுக்கு? ஸோ தே ஹேவ் தட் ஸோ மச். ஐ கேன் see that eyes. இந்த உட்காந்து அதானே கேட்டுக்கிட்டே இருக்கோம், அவங்க பேசுகிறத கேட்டுக்கிட்டே இருக்கோம் இல்லையா? ஓகே, இந்த பிள்ளைங்களுக்கு இன்னும் நம்ம மேலே இன்னும் அந்த நம்பிக்கை வரல, சரி பேசட்டும். ஒரு ஃபாலிக் ஆசிட் அதுக்கு மேலே எழுதவே மாட்டேன். ஈவன் ஃபார் இன்வெஸ்டிகேஷன்ஸ் தே வில் நாட் பி ரெடி. ஆனால் வயசு பார்த்தா இவளுக்கு ஒரு 32 வயசு இருக்கும், அவனுக்கு ஒரு 37 வயசு இருக்கும், அண்ட் மேரிடு 3 இயர்ஸாக இருக்கும். ஆனால் செக்ஷுவலி ஆக்டிவ் ஒன்லி ஃபார் த பாஸ்ட் 3 months இருக்குன்னு வரும்போது we are actually little bit worried because the prime age is crossing over. The fertility உடைய prime ageன்றது வந்துட்டு for women under 35 and for men maybe around 40. So 2 பேரும் when they are nearing that age, we are very much worried how their ovarian function is, how their other hormones are functioning, and this guy we want to know how that sperm is actually there. And இதெல்லாம் நாங்கள் பேசணுன்னாலே வந்து அந்த கான்ஃபிடென்ஸ் அவங்கக்கிட்ட இருந்து வாங்குறதுக்கே வந்து it will take 2-3 counselings and sittings. அப்புறம் தான் வந்து they open up. We have never done intercourse டாக்டர், நாங்கள் ஏதோ பண்ணுறோம், என்ன பண்ணுறோன்னு எங்களுக்கே தெரியல டாக்டர், ஆர் வி டூயிங் இட் ரைட் அப்படின்னு சொல்லி அப்புறம் தான் ஃபீமேல் எக்ஸாமினேஷன் பண்ண விஜயனா வந்து இன்டர்கோர்ஸ் பண்ணின விஜயனா ஒரு மாதிரி இருக்கும், இன்டர்கோர்ஸ் பண்ணாத விஜயனா ஒரு மாதிரி இருக்கும். அப்புறம் கேள்வி, ஆமாம் மேடம் ஏதோ பண்ணுறோம், ஆனால் விஜயனாவில் உள்ளே போகலை, எனக்கு கூட தெரியுது மேடம். ஸோ மெனி பீப்புள் wouldn't have done proper intercourse itself even after 3 years of married life. இப்போ அதெல்லாம் சரி பண்ணி this is how it should be done. We guide them, we tell them, we give them some gel and we even some psychological management and எல்லாம் பண்ணிக்கின்னு கடைசியில் அந்த மாதிரி விஷயம்லாம் இன்டர்கோர்ஸ் பண்ண குழந்தை வந்துடும். ஸோ they are lucky people. So many things. அது ஒன்றொன்னா மைனஸ் பண்ணி த ரீசன் ஃபார் நாட் ஹேவிங் எ பேபி கண்டுபிடிச்சி அந்த ட்ரீட்மெண்ட் வரும்போது தான் எவ்ரி கேஸ் இஸ் எ சேலஞ்ச். ஐ லுக் அப்பான் அஸ் எவ்ரி கேஸ். இந்த பேஷண்ட்டுக்கு என்ன வந்தால் பிரேக் ஈவன் ஆகும், இந்த பேஷண்ட்டுக்கு அட் வாட் லெவல் வி ஷுட் ஸ்டாப் த ட்ரீட்மெண்ட் ஸோ தட் தே வில் ஹேவ் அ பேபி. அதுவே வந்து இட் இஸ் எ சேலஞ்ச். அண்ட் பீயிங் இன் த ஸ்ட்ரீம் ஃபார் ஸோ மெனி இயர்ஸ் மேபி தட் ஜாப் லுக்ஸ் ஈஸியர் ஃபார் அஸ். ஏன்னா அவங்களும் கொஞ்சம் நம்பிக்கையோடு வருவாங்க. அதான் டாக்டர் மாட்ட போனால் குழந்தை வந்துடும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. டாக்டர் மாட்ட போனால் we are very scientific people. We believe in science. So we believe in hormones. We believe in ovulation. We believe in good semen analysis. We need a healthy semen. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கேதர் பண்ணி தான் நம்ம அவங்களுக்கு வந்து மேனேஜ்மெண்ட் பண்ண முடியும். பட் what I feel is once they come here, they come into that line of management. ஓகே டாக்டர் நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறோம், ஓகே டாக்டர் நாங்கள் செமன் டெஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் பிரிங் ஸோ மச் ஆஃப் ஐப்ரோஸ் வில் லிஃப்ட் அப். செமன் அப்படின்னு வார்த்தை கேட்டோன்னே எப்படி பொறுமை அப்படி பெருசாகிடும். டாக்டர்மா செமன் கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே தென் இது ஒன்றும் இல்லைப்பா, இட் இஸ் ஜஸ்ட் லைக் அன் யூரின் டெஸ்ட். ஐ யூஸ் டு டெல் த கைஸ், இட் ஜஸ்ட் லைக் அ சிம்பிள் யூரின் எக்ஸாமினேஷன் மாதிரி தான் அது. அந்த மாதிரி நினச்சிட்டு போயிட்டு சாம்பிள் கொடு, ரிப்போர்ட் இஸ் கோயிங் டு கம். ரைட் நோ தெர் ஆர் 4 males வெயிட்டிங் அவுட் சைட் with a box of semen. If you go out you can see them. It is that simple a procedure, there's nothing more to it அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது they come around. ஓகே, நல்லா மூச்செல்லாம் இழுத்து விட்டுட்டு then they accept. okay, I think many other males are also doing. ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான் அது. அவங்க பாயிண்ட்லேருந்து பார்க்கும்போது வந்து நமக்கு ரொம்ப அது கஷ்டமாக தான் இருக்கும். லைக் they have to actually fight it out. அந்த எமோஷன்ஸ் எல்லாம் ஃபைட் அவுட் பண்ணி வெளியில் வந்து தான் வந்து they become a patient who wants to listen to instructions. அதுக்கப்புறம் தான் மேனேஜ்மெண்ட் கம்ஸ் லாஸ்ட்.
ஆமா. மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி வெரி சயின்டிஃபிக். யூ டூ திஸ், யூ டூ திஸ். 3 மாதம் இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க, 3 மாதம் அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க. மோஸ்ட்லி வென் வி ஐடென்டிஃபை வாட் த இஷ்யூ இஸ், த ட்ரீட்மெண்ட் இஸ் ஜஸ்ட் அ மேட்டர் ஆஃப் டைம். அண்ட் வி டெல் தம், ஐ திங்க் இன் 6 months யூ வில் ஹேவ் அ பேபினா, அது 3 monthsலேயே வந்துடும். இல்லை உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் இருக்குது, உங்களுக்கு இந்த இந்த ப்ரொசீஜர் பண்ணணும், இந்த ப்ரொசீஜர் பண்ணணும், 1 year பக்கம் ஆயிரும் எல்லாம் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொன்னோம்னா, அந்த அவங்க கேட்டு அதன் படி வரும்போது அந்த அந்த டைம் இதுக்குள்ளே நாங்கள் வி ஆர் ஏபிள் டு கிவ் த சைல்டு. எஸ். ஸோ அந்த அளவுக்கு மேனேஜ்மெண்ட் ஹேஸ் பிகம் வெரி வெரி சயின்டிஃபிக். பட் அதுக்கு முன்னாடி இருக்க ஃபேஸ் தான் சேலஞ்சிங். அதில் தான் இந்த ஸ்ட்ரெஸ் வரும். நீங்கள் சொல்கிற அந்த ஸ்ட்ரெஸ் வந்து பிளேஸ் அ மேஜர் ரோல், எஸ்பெஷலி இன் இன்ஃபர்டிலிட்டி, பிகாஸ் தட் இஸ் த ஃபஸ்ட் திங் விச் எக்ஸ்பிரஸஸ் இட் செல்ஃப். ஏன்னா ஸ்ட்ரெஸ்ஸில் சுகர் வருதுன்னு அவனுக்கு தெரியாது, ஸ்ட்ரெஸ்ஸில் பிபி வருதுன்னு அந்த யங் கப்பலுக்கு தெரியாது. எப்படி வருவாங்க அப்படின்னு சொன்னால், எங்ககிட்ட இன்ஃபர்டிலிட்டின்னு வருவாங்க. நாங்கள் வந்தோன்னே பிபி செக் பண்ணுவோம். பிபி செக் பண்ணும்போது பிபி வந்து 150/19 வரும். ஹீ இஸ் ஓன்லி 28-year-old மேல், மேரிட் 3 years. தென் இன்னொரு கப்பல் வருவாங்க. அந்த பையனுக்கு ஐம் டாக்கிங் அபவுட் மேல்ஸ், ஓகே, பிகாஸ் தே ஆர் த ஒன்ஸ் ஹோம் வி நெவர், அவங்க தான் பிளட் டெஸ்ட்டே பண்ணிக்க மாட்டாங்க, ஒரு பிபி கூட பார்த்துக்க மாட்டாங்க. அப்போ ஒரு 30-year-old மேல் மேரிடு 2 years அப்படின்னு செக் பண்ணால், ஹி வில் பி சிவியர் டயபெட்டிக், 543 blood sugar. He will say my report is wrong. ஓகே. And he will go to another lab. அப்புறம் 20 நாள் கழிச்சு வருவான், ஆமாம் மேடம் நான் இப்போ 2 லேபில் செக் பண்ணேன், 2 லேப்லேயும் அப்படி தான் வருது. He will refuse to believe that I am a diabetic. ஸோ இதெல்லாம் நாங்கள் தான் கண்டுபிடிச்சி சொல்லுவோம். அப்போ அவனுடைய லைஃப் ஸ்டைல் ஆல்ரெடி ஹேஸ் பீன் வெரி ஸ்ட்ரெஸ்ஃபுல். ஆல்ரெடி ஹி ஹஸ் had all the diseases where the primary reason is stress, but first time he is coming for an infertility. அப்போ அவன் 7 பார்க்கும்போது 7ம் நல்லா இருக்காது. ஓகே. ஸோ when you're having heavy stress, automatically the 7உடைய அந்த பேராமீட்டர்ஸ், த கவுண்ட் ஆகட்டும், த மொட்டிலிட்டி ஆகட்டும், த மார்ஃபாலஜி ஆகட்டும், எல்லாமே வந்து சப்ஸ்டாண்டர்டாக தான் இருக்கும். அப்போ ஐ ஃபீல் தட் infertility is a window through which we are seeing the men and the women's health. And then we tell you that already you are having all these issues because of stress. So it is time you manage your lifestyle. ஸோ இதெல்லாம் பண்ணிவிட்டு முதல்ல சுகரை குறை, பிபியை குறை, வெயிட்டை குறை, இதெல்லாம் குறைச்சிட்டு அப்புறமா இன்ஃபர்டிலிட்டி வேணாம். இதெல்லாம் வந்து லைஃப் த்ரெட்டனிங் கண்டிஷன்ஸ். யூஆர் ஹேவிங் ஸோ மெனி இஷ்யூஸ் விச் மைட் புட் யூ இன் அ கிரிட்டிக்கல் கண்டிஷன் எனி டைம். ஸோ இதெல்லாம் இதெல்லாம் ஒரு 3 months to 4 months எடுத்துக்கும். அப்புறமா இன்ஃபர்டிலிட்டிக்கு வா. 7க்கும் கண்டிப்பாக மேனேஜ்மெண்ட் நாங்கள் பண்ணுறோம். இப்போதைக்கு இன்ஃபர்டிலிட்டி இஸ் நாட் த ப்ரையாரிட்டி. மேம், இப்போ வந்து நீங்கள் நிறைய விஷயம் சொன்னீங்க, அதுக்கு நடுவில் ஒரு விஷயம் நான் கேட்ச் பண்ணேன். ஓவியுலேஷன் பற்றி பேசுனீங்க. ஸோ இந்த ஸ்ட்ரெஸ் வந்து இந்த ஓவியுலேஷன் பார்ட்டையோ இந்த ஓவிலேட்டிங் ஹார்மோன்ஸையோ எஃபெக்ட் பண்ணுமா மேம்? ஆக்சுவலி வந்து நீங்கள் இப்போ நீ சொன்னதுனால நான் கொஞ்சம் சயின்டிஃபிக்காகவே வரேன். நான் இவ்வளோ நேரம் ஐ வாஸ் ஜஸ்ட் டெல்லிங் த ஜஸ்ட் கோயிங் அரவுண்ட். See, when you have stress, there are certain hormones which is produced only when you are stressed. For example, cortisol அப்படின்னு ஒரு ஹார்மோன் இருக்குது. ஸோ இப்போ அந்த ஹார்மோன் வந்து நம்ம ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ when there is an high production of cortisol, directly it will stop the production of egg. Or egg ப்ரொடியூஸ் ஆனால் கூட the quality of that egg is not good. And அதே மீறி ஒரு பேபி ஃபார்ம், எம்ப்ரியோ ஃபார்ம் ஆனாலும் the quality of the embryo is not good. ஓகே, எம்ப்ரியோ ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி எண்டோமெட்ரியமில் வந்து அது வந்து அட்டாச் ஆகணும்னு நினைக்கும் போது, இம்ப்ளான்டேஷன் ஆகணும்னு நினைக்கும் போது, த எண்டோமெட்ரியம் இஸ் ஆல்சோ நாட் ஹெல்த்தி. யூ ஹேவ் அ தென் எண்டோமெட்ரியம். ஸோ ஸ்ட்ரெஸ் வந்து ஆணி வேறையே அசிக்கும் ஃபீமேல்ஸுக்கு, அதே தான் மேல்ஸுக்கும். ஸோ ஆக்சுவலி இட் கோஸ் அண்ட் ஆக்ட்ஸ் சென்ட்ரலி. இப்போ இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ஆமாம், இந்த கார்டிசால் எஃபெக்ட் ஆயிடுச்சுன்னா இந்த ஆன்டீரியர் பிட்யூட்டரியில் வந்து அந்த FSH, அந்த LH, அந்த ஒரு ரேஷியோ வந்து பாதிக்கும். அதனால வந்து எக்கு ஒன்று வராது, ப்ரொடக்ஷனே ஆகாது. இல்லை ப்ரொடக்ஷன் ஆனாலும் ஒரு ஹெல்த்தி எக்காக, நல்ல ஒரு ஓவிலேட்ரியாக, ஒரு அந்த கரெக்டாக அந்த ஓவிலேஷன் அந்த மாதிரி எக்கு வராது, சப்ஸ்டாண்டர்ட் எக் குவாலிட்டி வரும். அதனால சின்ஸ் த எக் இஸ் நாட் வெரி ஹெல்த்தி, த குவாலிட்டி ஆஃப் த எம்ப்ரியோ இஸ் ஆல்சோ அட் ஓகே. ஒரு எம்ப்ரியோ ரிலீஸ் ஆகுது, ஒரு எக் ரிலீஸ் ஆகுது, she has an intercourse at appropriate time, embryo is getting formed, the quality of the embryos are not good. So you might end up getting in chemical pregnancy. Pregnancy is formed but it is not coming and getting implanted because adula வந்து it is not having that dam, that embryo is not good embryo. Okay, embryo வந்து beta hCG level ஒரு 1000 கூட வந்துருதுன்னு வெச்சுக்கோ. இது நான் சொல்றது இந்த கெமிக்கல்லாம் வந்து 50, 100, 150, 200 beta hCG அவ்வளவுதான் வேல்யூ வரும், அதுக்கு மேல வராது. Now the embryo is formed. Okay, அப்படி நல்ல embryo form ஆயிடுச்சு by God grace. It has to get implanted. When you come to the endometrium, endometrium is not prepared.
The cortisol affects the endometrial formation, so you don't get a good endometrium. So thin endometriumல வந்து implantation ஆகாது. Yes. Implantation ஆனாலும் it will get aborted. Mm. It's a failure of pregnancy ன்னு சொல்றோம் நாங்க. Okay. ஸோ அப்போ வந்து மிஸ்கேரேஜ்னு சொல்கிறோம். ஸோ அல்டிமேட்லி ஸ்ட்ரெஸ் கேன் ப்ரொடியூஸ் ஆல் தீஸ் திங்ஸ். வென் கம்மிங் டு த மேலுக்கு வந்து பார்க்கும்போது directly sperm parameters will be very much affected. It can affect the count. செமன் கவுண்ட்டை பாதிக்கலாம், செமன் மொட்டிலிட்டியை பாதிக்கலாம், மார்ஃபாலஜியை பாதிக்கலாம், அண்ட் ஈவன் ஹிஸ் பொட்டன்சியை கூட பாதிக்கலாம். ஹீ இஸ் நாட் ஏபிள் டு பர்ஃபார்ம். ஓகே. ஸோ இவ்வளோ விஷயங்கள் வந்து அந்த ஸ்ட்ரெஸ்னால் வரக்கூடிய அந்த கார்டிசால்ன்ற ஒரு ஹார்மோனே வந்து இட் கேன் பிரிங் அபவுட் ஸோ மெனி திங்ஸ் ஃபார் ஐதர் த மேன் ஆர் த விமன். ஸோ இதெல்லாம் பார்த்து அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நம்ம ஹேண்டில் பண்ணி அதை ஒரு ஷேப்புக்கு கொண்டு வந்துட்டு தென் ஐ பர்சனலி டூ தட். I told you, I will take care of their other diseases caused because of them. Mostly இந்த மாதிரி ஏதாவது ஒன்று டயபெட்டிஸ்னு வந்து மாட்டோம், ஏதாச்சும் ஒன்று மாட்டோம், ஒபிசிட்டின்னு வந்து மாட்டோம். ஸோ அவங்களுக்கு வந்து லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஸ்ட்ரெஸ். ஸோ ஐ ட்ரை டு டாக் டு தம், ஐ சென்ட் தம் டு பீப்புள், கவுன்சிலர்ஸ்ட் அனுப்புவேன். நான் போய் பேசிட்டு வாங்க. இவ்வளோ ஸ்ட்ரெஸ் உட்கார முடியாது அவங்களால, ஒரு 5 நிமிஷம் இந்த சேரில் உட்கார முடியாது, அப்படியே நகண்டுகிட்டே இருப்பாங்க. they won't be able to sit in the chair because they are so impatient. The brain is not thinking of one thing. பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். சரி இதோ இந்த ட்ரீட்மெண்ட்டில் போய் நம்ம மாத்திரையை போட்டு அதுங்களுக்கு ஒரு ப்ரொசீஜரை பண்ணி அவங்கள வந்து அந்த இப்போலாம் வந்து ஏஎம்ஹெச்லாம் வந்து ரொம்ப குறைஞ்சி போச்சு லேடிஸ்க்கு. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட் தட் வயபிள் எக்ஸ் ஆல்சோ. ஸோ இதெல்லாம் பார்க்காம இந்த மேனேஜ்மெண்ட்லாம் பண்ணாமல் ஐ வில் நெவர் கிவ் அ ப்ரிஸ்கிரிப்ஷன் ஃபார் ஓவிலேஷன். இட் வில் டேக் ஈஸிலி 4 to 6 months கூட என்கிட்ட வந்துட்டா. அந்த மாதிரி ஒரு கப்பிள் வந்து ஐ வில் நெவர் டச் தம். Then we lifestyle 3 to 4 months of lifestyle or even 4 to 6 months of lifestyle modification, at least ஒரு 10% weight நீங்க குறைங்க. Sometimes I even nowadays I have started even to give drugs. We have now got pharmacological agents to reduce the weight. இப்போ ரீசெண்டாக வந்து I have started using that for few patients. ஏன்னா அவங்களுக்கு மெட்டபாலிக் டிசார்டர்ஸும் இருக்குது, ப்ளஸ் ஒபிசிட்டியும் இருக்குது. ஸோ அவங்களுக்குலாம் வந்து இப்போலாம் ட்ரக்ஸ் வந்தாச்சு. ஸோ அதெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ப்ளஸ் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ். யூ ப்ளீஸ் காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் கப்பலாக உங்களுக்கு 1 மணி நேரம் ஒதுக்குங்க. 2 பேர் எழுந்திரிச்சு எங்கேயாச்சும் ஓடுங்க, ஒரு பார்க்குக்கு போங்க, ஒரு கேம் சென்டருக்கு போங்க, ஆர் ஈவினிங் வந்து ஆஃப்டர் டின்னர் யூ ஹேவ் அ வாக்கு. 2 பேர் சேர்ந்து ஒரு மெடிடேஷன் பண்ணுங்கள், ஒரு யோகா பண்ணுங்கள், ஒரு பிராணாயாமம் பண்ணுங்கள். ஸோ மெனி திங்ஸ். அண்ட் ஈட் ஹெல்த்தி ஃபுட்டு. ஃபுல்லாக டயட்டை கேட்பேன். மோஸ்ட்லி வெரி அன்ஹெல்த்தி டயட். எஸ். மோஸ்ட்லி தட் ஸ்விக்கி ஜொமேட்டோ கப்பலாக தான் இருக்காங்க அவங்கெல்லாம். ஸோ ஸ்டார்ட் குக்கிங்கு. அவள் குக் பண்ண முடியல, நீ குக் பண்ணுப்பா. அவர் வெளியில் போயிட்டானா நீ குக் பண்ணு. மாற்றி மாற்றி குக் பண்ணிக்கோங்க. ராவாக சாப்பிடுங்க. குக் பண்ணவே முடியலையா ஃப்ரூட்ஸை வெஜிடபிள்ஸை வச்சுக்கோங்க. ரா வெஜிடபிள் சாலட்ஸு, ஃப்ரூட் சாலட்ஸ் வச்சுக்கோங்க. மில்க்கு சாப்பிடுங்க. எக்கை பாயில் பண்ணி சாப்பிடுங்க. ஒரு சாண்ட்விச் பண்ணி சாப்பிடுங்க. நானே உங்களுக்கு மெனுவே கொடுப்பேன். ஓகே. காலையிலேருந்து ஈவினிங் உள்ள ஐ டெல் தம் த மெனு, ஈஸிலி ப்ரிப்பேரபிள் மெனு, பிகாஸ் தே சே ஐ டோன்ட் ஹேவ் டைம் டு குக். So I tell those people, you have got 24 hours in a day. You probably work for 8 hours. Probably you sleep for 8 hours. Still you have 8 hours to yourself. What are you doing in this 8 hours? Spend 1 hour for your health. Spend 1 hour or 2 hours for cooking. Still you have 4 hours left. கதை பேசுறதுக்கு இன்னும் 4 மணி நேரம் இருக்குது. இந்த செல்ஃபோனில் வந்து கேமெல்லாம் விளையாடுறத விட்டுட்டு உங்கள் உடம்புக்கு வந்து பயிற்சி கொடுத்து கொஞ்சம் ஹெல்த்தி ஸ்டேட்டஸ்க்கு கொண்டு வாங்கன்னு கவுன்சிலிங் பண்ணி, அதெல்லாம் ஒரு கவுன்சிலிங்கில் வரவே வராது. ஆமாம், இனிஷியலி சம் பீப்புள் வில் ஸ்டாப் கம்மிங் ஆல்சோ. பிகாஸ் என்னடா இந்த அம்மா எப்போ பார்த்தாலும் வெயிட்டை குறைக்க சொல்லுது. ஆமாம், 110 கிலோவில் வந்துட்டு when they ask for how can they obese couple, they can't even do intercourse actually. மென் ஒபிஸாக இருந்தாலும் முடியாது, லேடி ஒபிஸாக இருந்தாலும் முடியாது. ஸோ மெனி ப்ராக்டிக்கல் திங்ஸ் ஆர் தேர். பட் அது அவங்களுக்கு புரியறதுக்கு இட் வில் டேக் சம் டைம். அண்ட் ஐ ஹாவ் டு பி பேஷண்ட். நானும் பொறுமையாக இருக்கணும். நானும் என்னுடைய அந்த இரிட்டேஷனை சம்டைம்ஸ் ஈவன் at times I get irritated. Why these people are so dense? சொல்கிறத புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு கொஞ்சம் கோவம்லாம் வரும். ஒன்ஸ் அந்த எனக்கு அந்த மூடு போயிடுச்சுன்னா ஐ வில் ஸ்டாப் கவுன்சிலிங். அண்ட் ஐ வில் சே ஃபைன், ஓகே, டுடே இட்ஸ் டன். ஐ திங்க் ஐவ் given you the basic information. வீட்டில் போய் டிஸ்கஸ் பண்ணுங்கள், 2 பேரும் சேர்ந்து பேசுங்க. ஸ்பெண்ட் சம் கப்பிள் டைம். நோ கப்பிள் டைம் nowadays. Yes. அப்சல்யூட்லி ஜீரோ கப்பிள் டைம். இப்போ வந்தோடனே சமைக்கிறான், அப்புறம் போய் படுத்துடுறான், அவன் வரான், கேம் விளையாண்டுட்டு அவன் போய் படுத்துடுறான். வேறு தே கனெக்ட், நோ கனெக்ஷன். இவன் இந்த பையனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, கிரிக்கெட் விளையாட ஓடி போயிடும், செஸ் விளையாட ஓடி போயிடும். ஹீ ஹேஸ் so many other activities and this girl is very irritable waiting for that guy to come back. And they have fight. When they come back they fight. நிறைய டெய்லி I will hear so many stories. And the society is changing. But இதெல்லாம் நல்ல விஷயம் கிடையாது. கொஞ்சம் ஹெல்த்தியாக மாறினா நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஹெல்த்தியான ஒரு லைஃப் ஸ்டைலுக்கு குக்கிங் 2 பேர் சேர்ந்து குக் பண்ணலாம், ஹெல்த்தி குக்கிங் ஸ்டைல் பண்ணலாம்.
அண்ட் டேக்கிங் கேர் ஆஃப் ஈச் அதர். அந்த ஒரு சம் லிட்டில் பிட் ஆஃப் இது நைட்டில் கண்டிப்பாக வந்து ஒரு 1 hour பேசுங்கப்பா, கப்பலாக பேசுங்க, சண்டை போடாமல் பேசுங்க. ஆனால் உண்மைக்கே இந்த மாதிரி when I spend time, I slowly see them change. இல்லைனா நான் 35 வருஷம் ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. I will not have satisfied patients outside. ஸோ அவங்களுக்கு அந்த 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 டென்ஸ் அந்த பிரெயின் ஃபாக் தான் ஆயிருக்கும் அவங்களுக்கு எல்லாத்துக்கும். அந்த டென்ஸ் பிரெயின்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி 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 இந்த அம்மா சொல்கிறதுல ஏதோ உண்மை இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2வது 3வது கன்சல்டேஷனில் தான் கொஞ்சம் சிரிக்கவே செய்வாங்க. என்னை பார்க்கும்போது எதிரி மாதிரி பார்த்துட்டு வருவாங்க. இந்த அம்மா இன்றைக்கி என்ன நம்மளை போட்டு உயிர் எடுக்க போதோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. தென் தே அண்டர்ஸ்டாண்ட். அப்புறம் அரை கிலோ குறைஞ்சிருவாங்க. மேடம் 1/2 கிலோ தான் மேடம் குறைஞ்சிருக்கேன், சூப்பராக பண்ணியிருக்கடி, 1/2 கிலோ குறையிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா அப்படின்னு அவங்களுக்கு ஆமாம் மோட்டிவேட் பண்ணி அண்ட் தென் they reduce. I've seen 8 kilos, 10 kilos, 12 kilos la reduce panni. And then I tell them, don't rush. What is there to rush? You're only 32 years and you're only married 3 years. 6 மாதம் விட வெயிட்டை குறை. ஏன்னா நீ கன்சீவ் ஆனினா அடுத்த 15 கிலோ ஏற போகிற. நீ இப்போ நீ 95 kgயில் ஆரம்பிச்சுன்னா 110 கிலோவில் வருவேன். அப்புறம் அப்போ வந்து உனக்கு நார்மல் டெலிவரி எல்லாமே கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் வெயிட்டை குறைச்சிட்டு ஃபிசிக்கலி ஃபிட்னஸ் நல்லா உன்னால் நடக்க முடியுதா பாரு, மூச்சு வாங்குது, உள்ளே வரும்போது எனக்கு மூச்சு வாங்குது, இதெல்லாம் இருக்கக்கூடாது. when you are becoming pregnant, all these things should not happen. And infertility treatment also is not a joke. The real infertility treatment, வந்து those who are not able to get pregnant, we give so much of drugs, we give them injections and all that. அது எல்லாமே வந்து அந்த உடம்புல வந்து கொஞ்சம் விஷயங்களை வந்து கொஞ்சம் 1 or 2 kilos வெயிட் கெயின் ஆகும், கொஞ்சம் இந்த ஃப்ளூயிட் அக்யூமுலேஷன் கொஞ்சம் ஆகும். அண்ட் அதெல்லாமே வந்து உடம்புல வந்து அதுக்கெல்லாம் நாங்கள் வந்து ஸ்பேஸ் கொடுக்கணும். அதுக்கெல்லாம் இந்த வெயிட் ரெடியூஸ் பண்ணிட்டு ஆரம்பிக்கும் போது நல்லாயிருக்கும். இப்போ ஒரு 10 கிலோ குறைச்சிட்டு நாங்கள் இந்த இன்ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கும் போது ஒரு 2-3 கிலோ அந்த ட்ரீட்மெண்ட்லேயே ஏறும். அதுக்கப்புறம் கன்சீவ் ஆகும்போது ஒரு 10 கிலோ ஏறும். அப்போ 13 to 15 கிலோஸில் வந்துட்டு we will deliver that patient. ஸோ இதெல்லாம் கால்குலேட் பண்ணணும். ரொம்ப பேஷண்ட்க்கு ஓப்பனாக எக்ஸ்பிளைனும் பண்ண முடியாது. நாங்களாக மைண்டில் போடுற மென்டல் கால்குலேஷன் தான் அது. பட் we will keep pushing them towards that. And which couple are very successful, those people who listen to us. சரி இந்த அம்மா சொன்னால் நம்ம நல்லதுக்கு தான் சொல்கிறாங்க, சரி இப்போ கேட்டு தான் பார்ப்போமே, இந்த டயட் சார்ட் போட்டு அந்த மெனுலாம் பண்ணி. and some people do it so sincerely. ரொம்ப பிடிக்கும் எனக்கு அந்த மாதிரி கப்பலை பார்த்தோன்னே. எனக்கு குட் கப்பல் தே ஆர். ஐ ஹவ் காட் so many beautiful couple. அதையும் சொல்லணும்ல, முதல்ல எப்படி வருவாங்க, அதுக்கப்புறம் அவங்க எப்படி மாறுறாங்க, அதுக்கப்புறம் how they connect and how they become pregnant and take that pregnancy journey with the joy, and then the delivery process. I've got hundreds of satisfied couples there. and ரொம்ப அது வந்து எங்களுக்கு ஒரு அச்சீவ்மெண்ட் மாதிரி இருக்கும் at the end. Till they go home with the baby, I will never smile also, because the final journey, till the final journey, எங்களுக்கும் அது ஒரு பண்டோராஸ் பாக்ஸ் தான். என்ன இருக்குது நமக்கும் தெரியாது. அதனால் வந்து keep crossing the fingers, keep working with the couple, and one fine day they do deliver a beautiful healthy child, and then only I will relax. அப்பா இந்த கப்பலுக்கு இனிமேல் நான் யோசிக்க வேண்டாம், இந்த கப்பலுக்கு இனிமேல் நான் பிளான் பண்ண வேண்டாம். இட் இஸ் ஆல்வேஸ் பிளானிங் what to do with them next. And yes, this is what I practice. கிரேட் மேம். விமனுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் அப்படின்னு எப்படி மேம் உங்களுக்கு எதை வச்சு சொல்லுவீங்க? லைக் இயர்லி சைன்ஸை வச்சு ஏதாவது நீங்கள் டிஃபைன் பண்ணுவீங்களா? ரொம்ப தெரிஞ்ச பேஷண்ட்டாக இருந்தால், இப்போ அவளை நான் சின்ன வயசுலேருந்தே பார்த்துட்டு வரேன் அப்படின்னா ஓரளவுக்கு சொல்லுவேன், என்னடி டென்ஷனா அப்படின்னு சொல்லுவேன் நான். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் இட் இஸ் ஆஃப்டர் ஃபியூ கொஷின்ஸ். ஓகே. ஆஃப்டர் ஃபியூ லீடிங் கொஷின்ஸ், the way she responds to our question. Okay. And how sometimes they burst out. 2 கேள்வி கேட்டோன்னா ஒவ்வொன்று அழ ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அந்த எமோஷனல் இன்ஸ்டெபிலிட்டி. ஸோ ஆல் திஸ் வில் டெல் அஸ். அதர்வைஸ் உள்ள நேராக வாக் பண்ணி வரும்போது அந்த கேஸ் ஹிஸ்ட்ரி இருக்கும் எங்களுக்கு. ஆல் மை பேஷண்ட்ஸ் வில் கம் வித் ஹிஸ்ட்ரி. அந்த ஹிஸ்ட்ரி ஃபைலோட தான் வரணும், டீட்டெயில்டு எக்ஸாமினேஷன். அந்த ஹிஸ்ட்ரியை பார்க்கும்போதே ஓரளவுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆச்சு, குழந்தை இல்லை, அதான் வந்திருக்கா, 2 வாட்டி அபார்ஷன் ஆகிருக்கு, ஹஸ்பண்ட் ஆல்கோஹாலிக்கு, ஹஸ்பண்டுக்கு வயசு கூட இருக்குது, இதெல்லாம் வந்துடும். சும்மா ஒரு 30 செகண்ட்ஸில் அந்த வி வில் அசஸ். இப்படி பார்த்துட்டு அவள் வந்து உட்காரங்காட்டிலையுமே இந்த ஸ்லிப் உள்ளே வந்தோடனே, பை த டைம் ஷி கம்ஸ் அண்ட் சிட்ஸ் ஹியர், ஐ வில் நோ வாட் இஸ் திஸ் கேஸ். Then I will put on 1 or 2 leading questions and I will assess. Okay. Assess பண்ணும்போது some people, in spite of all that, no, they'll come, இப்படி வருவாங்க, ஜங்கன்னு வருவாங்க, நல்ல குட் மென்டல் ஸ்ட்ரென்த்தோடு வருவாங்க. they accept. தெரியும் டாக்டர், அவன் குடிக்கிறான்னு தெரியும் டாக்டர், ஆனால் உண்மைக்கு சொல்லக்கூடாது, வேண்டாம். ஓகே. ஏன்னா
many people be seeing it. எஸ், Yeah, எஸ். yeah. ஐ நோ. So அதனால நம்ம வந்து நெறைய பட் பார்த்தோம். I always feel that that woman should respect that guy for what he is, எஸ், எஸ். ட்ரூ. and the guy should respect for the woman what she is. ஸோ அந்தளவுக்கு ஒரு வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்படுவேன். ஏன்னா வந்து அவங்க பண்ணுற சேட்டனால தான் இவங்க கோவப்படுறாங்க. ஆமா, அவன் வந்து டெய்லி தண்ணி அடிச்சுட்டு 12 மணிக்கு வந்து அவன் என்ன தான் செய்வான், சம்பாதிக்கிற காசு கொஞ்சம் கூட வீட்டுக்கு கொடுக்கலன்னு அவன் என்ன தான் செய்வான். ஆமா. சோபராக இருக்கும்போது ரொம்ப நல்லவனாக இருக்கான். ஓகேவா? பட் சோமபான மருந்து போது மாறிடுறாரு. ஆமாம். ஆனால் வந்து அது அதனால வந்து இந்த வே அவன் வந்து அந்த மாதிரி ஸ்வீட் டாக் பண்ணும்போது அவளுக்கு அதை என்ஜாயே பண்ண மாட்டான் அந்த டாக்கை. எஸ். ஷி வில் பி வெரி இரிட்டேட்டட் when he comes and talks to me like that. ஸோ அது எல்லாமே பாடி லாங்குவேஜ் தான். ஓ சரி ஓகே, இவன் நம்மக்கிட்ட வந்து ஆக்ஷன் தான் கொடுக்குறான், சரி ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் லீடிங் கொஷின்ஸ் போட்டு தென் கவுன்சிலிங் ஹிம் அண்ட் யூ வாண்ட் சம் ஹெல்ப்பா என்னன்னு கேட்டு, சரி நாளைக்கு உனக்கு ஒரு குழந்தை பிறந்தா அது ஆரோக்கியமாக இருக்க வேண்டாமா, நீ தண்ணிலாம் அடிச்சுட்டு வந்தேன்னா வந்து அந்த ஆரோக்கியமான குழந்தை எப்படி பிறக்கும்னு எதிர்பார்க்குற, அந்த குழந்தை உன்னை வந்து அப்பான்னு சொல்லும்போது உனக்கு பெருமையாக இருக்கணுமா வேண்டாமா, அந்த குழந்தைக்கு மூளை வளர்ச்சியெலாம் நல்லா இருக்கணும்னு நீ நினைக்கிறியா, ஆசைப்படலையா, இந்த மாதிரி லீடிங் கொஷின்ஸ்லாம் கொடுத்து ஐ ஹாவ் டு மேக் ஹிம் அண்டர்ஸ்டாண்ட் தட் இஸ் ஸ்பெர்ம் ஆல்சோ இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். திஸ் பீப்புள் டோன்ட் ஈவன் ரியலைஸ் தட் the sperm is very important. எப்போதுமே வந்து பார்த்தா பெண்களை தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணினே இருப்போம். இன்ஃபர்டிலிட்டி மேனேஜ்மெண்ட்னு வந்தால் ஆல்வேஸ் இட் இஸ் த விமன் whom we focus, பட் ஐ ஆல்வேஸ் ஃபோக்கஸ் த men. 50 இங்கேனா 50 அங்கே, எனக்கு அது இன்னொரு 50% காணுமே. ஹஸ்பண்ட், வேர் இஸ் யுவர் ஹஸ்பண்ட், உன்னை வச்சு நான் என்ன பண்ண முடியும் அப்படி தான் ஆரம்பிப்பேனே கான்வர்சேஷனை. டோன்ட் ட்ரை தனியாக நான் மட்டும் போய் டாக்டர் போய் பார்த்து இந்த குழந்தை வந்து நினைக்காதுன்னு. இட் இஸ் நாட் பாசிபிள். ஐ நீட் a healthy sperm, I need a healthy egg. So where is your better half? ஸோ ஐ நீட் டு டாக் டு ஹிம், ஐ நீட் டு கெட் சம் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு அதுக்கே 2 கவுன்சிலிங் தேவைப்படும் புருஷனை வந்து உட்கார வைக்கிறதுக்கு. ஆமாம். அப்புறம் வந்து ஒன்ஸ் தே ரியலைஸ், ஆனால் வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோவேன், தே பிகம் த பெஸ்ட் பேஷண்ட். எஸ். ஒன்ஸ் அந்த புரிதல், நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் அந்த குழந்தைய கொடுக்கணும், நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் அதுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணணும், எங்கள் 2 பேருடைய ஹெல்த்து ரொம்ப முக்கியம் ஃபார் ஹெல்த்தி சைல்டு, இதெல்லாம் அவங்க உணர்ந்ததுக்கப்புறம் தி வே தி பர்ஃபார்ம் லேட்டர் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி குட். ஆனால் அதெல்லாம் பார்க்காம வெறும் மாத்திரையை மட்டும் எழுதி கொடுத்தா ஒன்றும் நடக்காது. ஒன்றும் நடக்காது. They end up getting very disappointed. They would have spent some money and probably they will go to some other doctor later on, and after 3-4 years they will again come back. ஓகே. ஏன்னா அவங்களுக்கு அந்த பொறுமை கிடையாது, சரி ஒரே டாக்டர்கிட்ட ஸ்டிக் பண்ணி நம்ம பார்க்கணுன்னு. ஏன்னா இங்கே ஸ்ட்ரெஸ் இஸ் பிளேயிங் அ மேஜர் ரோல் தேர். இந்த பொறுமை இருக்காது, இந்த நம்பகத்தன்மை இருக்காது. தே வில் ட்ரை டு மேனிப்புலேட் ஈச் அதர். சண்டை போட்டுப்பாங்க. அவன் கூப்பிடும்போது இவன் வரமாட்டான், இவன் கூப்பிடும்போது அவன் வரமாட்டான். நிறைய கதை இருக்கும். ஆமாம், ப்ளேம் கேம் ஆரம்பிச்சுட்டு, இது ராசி இல்லை, இந்த ஹாஸ்பிட்டலில் எனக்கு ராசி இல்லை, இந்த மாத்திரை எனக்கு சாப்பிட்டதுலேருந்து எனக்கு இங்கே வயிறு வலிக்குது, எனக்கு தலை சுற்றுது, அதனால் இந்த மாத்திரை சரி கிடையாது. தே ட்ரை டு ஃபைண்ட் எக்ஸ்கியூசஸ். பட் ஒன்ஸ் தே பிரேக் ஆல் தட், வாட் எவர் இட் இஸ், ஐ எம் கோயிங் டு டேக் த ட்ரீட்மெண்ட் பிகாஸ் ஐ நீட் எ பேபின்னு வரும்போது சேம் கப்பல் 4 வருஷம் கழிச்சு வரும். டாக்டர் நீங்கள் சொல்லுங்கள் டாக்டர், ஏன்னா ப்ராபப்ளி நான் தான் வந்து ரொம்ப 2 மாத்திரை கம்மியாக எழுதியிருப்பேன். பிகாஸ் you have to do the most of the job yourself. My medication is only going to help you to a certain extent. இது நம்ம தெளிவாக சொல்லி தான் ப்ரிஸ்கிரிப்ஷனே கொடுக்குறோம் நம்ம. அப்போ வந்து then they realize probably நம்ம தான் வேலை செய்யணும் போல இருக்க குழந்தை பிறக்கிறதுக்கு, மாத்திரை எழுதி கொடுத்து ஜீம்புமா கிடையாது இன்ஃபர்டிலிட்டின்றதை வந்து புரிஞ்சு வரும்போது தென் அந்த கம்பேட்டபிளாக அண்டர்ஸ்டாண்டிங்காக ஒரு கப்பல் வரும்போது தென் ஒன்லி நம்ம கொடுக்குற மாத்திரையே அங்கே வந்து ஒரு ஆமாம். இல்லைன்னா ஃபாலிக்கல் ஸ்டடீஸ் ஆல்சோ வி ஹவ் டன். ஐ எம் டூயிங் ஸோ மெனி ஃபாலிகுலர் ஸ்டடீஸ் இல்லையா. இந்த பேஷண்ட் இஸ் ஸ்ட்ரெஸ்டு, த குவாலிட்டி ஆஃப் த எக் இஸ் ஸோ பேட். ஒரு ஃபாலிக்கல் கூட வராது. அந்த ஒரு ஃபாலிக்கல் வந்தால் கூட அது மெச்சூர் ஆகி ரப்சர் ஆகிறதுக்கு நார்மலாக 13 to 15 டேஸில் ரப்சர் ஆகணும்னு சொல்லுவோம். 20th day வரைக்கும் அப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ தட் ஹவு வில் யூ கெட் அன் ஹெல்த்தி எக் ஃப்ரம் தட் ஃபாலிக்கல். ஸோ இது எல்லாமே வந்து வெரி வெரி பேசிக் திங்ஸ். ஸோ அப்போ ஓகே, நிறைய வந்து நம்ம ஒரு எவ்ரி பேஷண்ட் டீச்சர்ஸ் மீ அ லெசன். ஐ நெவர் திங்க் தட் ஐ எம் த எக்ஸ்பர்ட் தேர். ஓகே. ஈச் அண்ட் எவ்ரி பேஷண்ட் முன்னாடி உட்காந்து எனக்கு ஒரு பாடம் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருப்பான். நான் தான் இது, நீ நினச்சிட்டியா, நீ கண்டுபிடிச்சிட்டேன்னு, இங்கே பாரு நான் ஐ எம் த்ரோயிங் யூ அ சேலஞ்சுன்னு சொல்லிட்டு எவ்ரி பேஷண்ட் த்ரோஸ் ஏ சேலஞ்ச் அட் மீ. அண்ட் அதை உட்காந்து அதை டிசைஃபர் பண்ணிவிட்டு அனலைஸ் பண்ணி அதை உட்காந்து பிரித்து போய் பார்த்து சரி ஓகே இதுங்களுக்கு இதுதான் பிரச்சனை போல இருக்குது. சம்டைம்ஸ் த சொல்யூஷன் இஸ் வெரி சிம்பிள். வெரி வெரி சிம்பிள் சொல்யூஷன்ஸ் இருக்கும். த டைமிங் ஆஃப் இன்டர்கோர்ஸ் இருக்கும். As I told you, vaginal, how they didn't know how to do the intercourse, and erectile dysfunction இருக்கும், vaginismus இருக்கும், குட்டி குட்டி விஷயங்கள் தான் இருக்கும். ஸோ இதை நம்ம பார்த்த பிறகு இது ஒன்றுமே இல்லைடா, வாட் இஸ் தேர் டு பி அஃப்ரேட் ஆஃப், கமான் வா போ அப்படின்னு சொன்னோன்னே அது அடுத்த 3 மாதத்துலேயே அப்படியே சிரிச்சிட்டு வருவாங்க.
மேடம் பாசிட்டிவ் ஆயிடுச்சு மேடம் அப்படின்னு அந்த கார்டை காட்டும்போது இவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஸோ அது இட்ஸ் அந்த ஓகே. ஆமாம் இட் பிகம்ஸ் அன் ஒரு ஒரு பியூட்டிஃபுல் ஜெர்னியாகவே அவங்களுக்கு மாறிடும். அண்ட் தோஸ் கப்புள் ஆர் பிளெஸ்ட். ஓகே. ஸோ தேங்க்யூ ஸோ மச் மேம். ஸ்ட்ரெஸ் பற்றியும் ஒரு ஃபெர்டிலிட்டி, ப்ரெக்னென்சி எப்படி இருக்கணும் ஒரு கப்பல், அந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தெல்லாம் ஷேர் பண்ணீங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஐம் வெயிட்டிங் ஃபார் த நெக்ஸ்ட் பாட்காஸ்ட், இன்னும் என்னென்னலாம் தெரிஞ்சுக்கலான்றது. ஸோ ஐ டு என்ஜாய் திஸ். ஏன்னா வெரி க்ளோஸ் டு மீ. எஸ். ஒரு ஒரு இன்ஃபர்டைல் கப்பல் உள்ளே வாக் பண்ணும்போது எவ்வளோ வேதனையோட உள்ளே வராங்க நமக்கு தெரியும். யா. எவ்வளோ சீக்கிரம் நம்மளால் அந்த வேதனையை போக்க முடியுன்ற ஒரு ஆன்டிசிபேஷனோட தான் வி ஸ்டார்ட் த ட்ரீட்மெண்ட். ஸோ திஸ் பாட்காஸ்ட் ஆல்சோ ஐ என்ஜாய்ட் இமென்ஸ்லி ஸ்பீக்கிங் மை வே ஆஃப் டேக்கிங் கேர் ஆஃப் மை பேஷண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த இட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. நைஸ் மேம். தேங்க்யூ.